உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத, பாதுகாப்பான, பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவத்தை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். கோடை காலத்திலே வறட்சி, தாகம் அதிகரித்து நிலை, உடல் உஷ்ணம், சிறுநீர் எரிச்சலாக செல்லுவது, சிறுநீரிலே குருதி கலந்து ஹேமச்சூரியா என்று சொல்லுகின்ற வகையிலே குருதி கலந்து போகின்ற ஒரு நிலை. இப்படிப்பட்ட நிலையிலே த டீஹைட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய நீர் இழப்பு ஒரு காரணமாக இருக்கும். இதனாலே மயக்கம் என்கின்ற நிலைக்கு கூட மனிதன் தள்ளப்படுவான். இப்படி வருகின்ற பொழுது எலுமிச்சை சாறு, த லெமன் என்று சொல்லுகின்ற எலுமிச்சை சாறு ஒரு தேக்கரண்டி எடுத்து ஒரு கப் நீரில் இட்டு ஒரு துண்டு வெல்லம் சேர்த்து அதை உறவாடும்படி கலந்து, அல்லது தேன் சேர்த்து, இனிப்புக்காக வெல்லத்துக்கு பதிலாக தேன் சேர்த்து உறவாடும்படி கலந்து அவ்வப்போது அதை பருகி வருவதனாலே உடனடியாக இழந்த நீர் சத்துவத்தை நமக்கு தருவதாக விளங்கும். சிறுநீர் தாரையிலே இருக்கின்ற சிக்கல்கள், எரிச்சல்கள், உடல் உஷ்ணம் இவற்றையெல்லாம் போக்கி ஒரு ரீஜுவனேட்டர் என்கின்ற வகையிலே புத்துணர்ச்சி பானமாக இந்த எலுமிச்சை சாறு, வெல்லம், அதனோடு சிறிது உப்பு சேர்க்கின்ற பொழுது இது இன்னும் பலம் தரக்கூடியதாக, நலம் தரக்கூடியதாக விளங்கும் என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, கண் எரிச்சல், கண் சிவந்த நிலை, கண் இமைகளிலே ஏற்படுகின்ற கட்டிகள், த ஐலிட் சிஸ்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற கட்டிகள், இப்படி கண்ணை பற்றிய உஷ்ணத்தினாலே வருகின்ற நோய்களுக்கு அக்காசியா கெட்டாச்சோ என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, கருவேல மரம் என்று தமிழிலே சொல்லப்பெறுவது, ஏரிகளிலே நாம் சாதாரணமாக பார்க்கக்கூடிய வெள்ளை முட்களை பெற்றிருக்கின்ற கருவேலம். இந்த கருவேல மரத்தினுடைய பட்டையை எடுத்து வந்து அதை நீரில் இட்டு கொதிக்க வைத்து தீநீராக எடுத்து கண்களை கழுவுவதனாலேயோ, அல்லது ஒரு பிடி கருவேல மரத்தினுடைய இலையை கொண்டு வந்து நீரில் இட்டு காய்ச்சி எடுத்து வெதுவெதுப்பான சூட்டோடு ஒரு துணியிலே நனைத்து அவ்வப்போது இரு கண்களின் மேலேயும் ஒத்தடம் கொடுப்பதனாலேயோ, அல்லது பற்றாக போட்டு வருவதனாலேயோ த ஐலிட்ஸ் என்று சொல்லக்கூடிய கண் இமை கட்டிகள் கரைவது மட்டுமல்லாமல் கண் எரிச்சல், கண் சிவப்பு, கண்ணிலே அழுக்கு படிதல் போன்ற நிலையிலே இருந்தோம், த கன்ஜங்டிவிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய கண் நோயிலே இருந்தோம் விடுதலை தந்து கண் பார்வையை கூர்மைப்படுத்தும் என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, கடைச்சரக்காக நாம் பெறக்கூடிய ஒரு காய், கடுக்காய், டெர்மினேலியா செபுலா என்று சொல்லக்கூடியது. அதிலே நாம் இப்பொழுது பயன்படுத்த போவது வரிக்கடுக்காய். மேலே கோடுகளை பெற்றிருப்பது வரிக்கடுக்காய். இது பெரும்பாலும் மருத்துவத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒன்று. இது துவர்ப்பு சுவையுடையது. தாயினும் சால பரிந்து நமக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது என்பதனாலே தாயினும் சிறந்தது கடுக்காய் என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த கடுக்காய் வாத, பித்த, சிலேத்தும நோய்கள் அத்துணையும் போக்கக்கூடிய ஒன்றாக இருப்பதனாலே இது பல்வேறு நோய்க்கு மருந்தாகி பயன் தருகிறது. குருதியை கட்டவல்லது, மலத்தை கரைத்து பழமலம் என்று சொல்லுவார்கள். மலம் கெட்டியாகி வெளியே போகாத நிலையிலே
இந்த கடுக்காய் சூரணத்தை சற்று அதிகமாக நாம் பயன்படுத்துகின்ற நிலையிலே இது மலத்தை உடைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. குருதியை கட்டக்கூடிய தன்மை உடையதாக திகழ்கிறது. விந்துவை வளர்க்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. நீர்த்த விந்துவை கெட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த கடுக்காய் விளங்குகிறது. இந்த கடுக்காய்க்கு துணை செய்கின்ற மருந்தாக சின்னமோம் என்று சொல்லுகின்ற லவங்கப்பட்டை, இந்த லவங்கப்பட்டை இனிப்பு, துவர்ப்பு, காரம் இவை அத்துணையும் உடையதாக விளங்குகிறது. சர்க்கரை நோய்க்கு மருந்தாகிறது. குருதி ஓட்டத்தை சீர் செய்து இதய நோய்களுக்கு இதமான ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அதோடு கூட ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று நுண்கிருமிகள், நோய் கிருமிகளை வெளித்தள்ளி வீக்கத்தை வற்றச் செய்கிறது, வலியை தணிக்கச் செய்கிறது. இந்த லவங்கப்பட்டையோடு காசுக்கட்டி, இது கடைச்சரக்காக நாம் பெறக்கூடிய ஒன்று. அதிக துவர்ப்புடையது. பல்வேறு துவர்ப்பு பொருட்களினுடைய சாற்றை எடுத்து உலர்த்தி அதை இங்கே கட்டியாக பெறக்கூடியது காசுக்கட்டி என்று பெயர். 6-7 துவர்ப்பு பொருட்களை சாறாக்கி அதை உலர வைத்து அதனுடைய சத்துவத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியது காசுக்கட்டி. இதுவும் ஒரு ஸ்டிப்டிக், ஹெமோஸ்டாட்டிக் என்கின்ற வகையிலே குருதியை கட்டக்கூடிய ஒன்றாக, கசிகின்ற குருதியை நிறுத்தக்கூடிய ஒன்றாக, ஆன்டி டைரியல் என்கின்ற வகையிலே பேதியை நிறுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இதை பற்பொடியாக நாம் பயன்படுத்துகின்ற பொழுது ஈறுகளிலே இருந்து கசிகின்ற குருதியை நிறுத்தக்கூடிய ஒன்றாக இந்த காசுக்கட்டி ஒரு பொருளாக விளங்குகிறது. இந்த கடுக்காய், காசுக்கட்டி, அதனோடு சேருகின்ற லவங்கப்பட்டை எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு கடுக்காயை பயன்படுத்தி சில எளிமையான மருந்துகள் எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம கடுக்காயை பயன்படுத்தி ஒரு பற்பொடி எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். நமக்கு பற்கள்ல வலி இருக்கும் பொழுதும், ஈறுகள்ல வீக்கம், இரத்த கசிவு போன்ற பிரச்சனைகள் இருக்கும் பொழுது கடுக்காய் பொடியை மருந்தா பயன்படுத்தலாம். கடுக்காய் பொடி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நம்ம அதோட காய்ச்சிக்கட்டி, இது நாட்டு மருந்து கடையில கிடைக்கும், காய்ச்சிக்கட்டி, இதோட பொடி, இந்துப்பு மற்றும் லவங்கப்பொடி, இது 4 சம அளவு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை பற்பொடியா நம்ம பயன்படுத்திட்டு வரும்பொழுது நமக்கு ஈறுகளில் ஏற்படக்கூடிய இரத்த கசிவு கண்ட்ரோல் ஆகும், பற்களில் ஏற்படக்கூடிய ஆட்டம் கம்மியாகும், ஈறுகள் வீக்கமும் வலியும் குறையும். அடுத்ததா நமக்கு வாய்ப்புண் மற்றும் நாவில் ஏற்படக்கூடிய புண்கள், தொண்டையில் ஏற்படக்கூடிய புண், இரத்த கசிவு இவற்றை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து கடுக்காவை பயன்படுத்தி எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: கடுக்காய் பொடி, காய்ச்சிக்கட்டி, நெய். ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். காவிக்கல் பொடி நமக்கு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும், இந்த பொடியை வாங்கி வச்சுக்கணும் நம்ம. அதே மாதிரி கடுக்காய் நம்ம பொடி பண்ணி வச்சுக்கணும். கடுக்காய் பொடி பண்ணும்போது நம்ம அதோட கொட்டையை நீக்கிட்டு அந்த தோல் பகுதி மட்டும்தான் காய வச்சு பொடி பண்ணணும். கடுக்காய் பொடியே நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நெய் நல்லா மெல்ட் ஆனதும் கொஞ்சம் சூடாக இருக்கும் பொழுதே நம்ம இந்த கடுக்காய் பொடி சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடுக்காய் பொடி கொஞ்சமாக இந்த காவிக்கல் பொடியும் சேர்த்துடலாம். இது ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அது குளிர்ந்ததும் நெய் கெட்டி ஆகும்பொழுது இது ஒரு ஆயின்மெண்ட் ஃபார்மில் வந்துடும் நமக்கு. இதை நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு நாவில் ஏற்படக்கூடிய புண்கள், அதே மாதிரி குழி புண்கள், ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா அடிக்கடி வாயில் புண் வந்துட்டே இருக்கும், அவர்களுக்கு சாப்பிட முடியாது, ரொம்ப அதிகப்படியான வலி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம இதை மேல் பூச்சா பயன்படுத்தலாம். இது உள்ள நம்ம சாப்பிட்டாலும் எதுவும் ஆகாது. நம்ம சிறிய அளவில் தான் அப்ளை பண்ண போகிறோம். கொஞ்சமாக எடுத்துக்கும் பொழுது உள்ளுக்கு சாப்பிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் உதடுகளில் ஏற்படக்கூடிய வெடிப்புக்கும் இதை நம்ம மேல் பூச்சு மருந்தாக பயன்படுத்தலாம்.
கடுக்காயை நம்ம ஒரு முத்தோஷ சமனியாகவும் பயன்படுத்தலாம். நமக்கு உடல்ல கேஸ் ட்ரபிள் இருந்ததுன்னா கடுக்காயை மருந்தாக பயன்படுத்தலாம். கேஸ் ட்ரபிள் இருக்கும் பொழுது கடுக்காயை நம்ம இந்துப்போட சேர்த்து மருந்தாக எடுத்துக்கும் பொழுது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுக்காய் பொடியும் இந்துப்பு ஒரு 2-3 சிட்டிக்காய் எடுத்து மிக்ஸ் பண்ணி ஹாட் வாட்டரில் நம்ம மிக்ஸ் பண்ணி குடித்தோம்னா கொஞ்சம் இளஞ்சூடான தண்ணியில், ரொம்ப சூடான தண்ணி இல்லாமல் இளஞ்சூடான தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிக்கும் பொழுது அது கேஸ் ட்ரபிளை சரி செய்யக்கூடிய மருந்தாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு சளி பிடிச்சிருந்தாலும் கடுக்காய் மருந்தாக பயன்படுத்தலாம். நமக்கு சளி பிடிச்சிருக்கும் பொழுது கடுக்காய் பொடியோட சுக்கு பொடி சேர்த்து தேனோட மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடும் பொழுது சளி கம்மியாகும். ஒரு சில நேரத்தில் நமக்கு வாந்தி, குமட்டல் போன்ற பிரச்சனைகள் இருக்கும். பித்தம் அதிகமாக ஆகும் பொழுது தலை சுற்றல், மயக்கம், வாந்தி, குமட்டல் போன்ற பிரச்சனை இருந்ததுன்னா நம்ம கடுக்காயை வெல்லத்தோடு சேர்த்து மருந்தாக பயன்படுத்தலாம். கொஞ்சமாக வெல்லம் எடுத்து அதோட கொஞ்சம் கடுக்காய் மிக்ஸ் பண்ணி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுக்காய் பொடி மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா சுவைச்சு சாப்பிட்டோம்னா நமக்கு அந்த வாந்தி, குமட்டல் அதெல்லாம் சரியாகும். பித்தத்தினால ஏற்படக்கூடிய தலைவலியும் சரியாகும். மருந்து இப்போ தயாராகிடுச்சு. வயிறு உப்புசம், ஃப்ளாட்டுலன்ஸ், காற்றோட்டம் போன்ற பிரச்சனை இருந்ததுன்னா சில நேரங்களில் வயிறில் ரொம்ப டைட்னஸ் ஏற்படும், கேஸ் ரிலீஸ் ஆகாமல் அதிகப்படியான வயிற்று வலி இருக்கும், டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம கடுக்காய் பொடி எடுத்து அதை தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுக்காய் பொடி எடுத்து இளஞ்சூடான தண்ணியில் மிக்ஸ் பண்ணிடணும். அதோட 3 அல்லது 4 சிட்டிக்கை அளவு லவங்கப்பட்டை பொடி மிக்ஸ் பண்ணி நம்ம குடித்தோம்னா அது ஃப்ளாட்டுலன்ஸ்னு சொல்லக்கூடிய வயிறு உப்புசம், வயிற்றில் காற்றோட்டம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யும். பசுநெய், கடுக்காய் பொடி மற்றும் காவிக்கல் பொடி சேர்ந்த இந்த மருந்தை மேல்பூச்சா பயன்படுத்திட்டு வரும்பொழுது வாயில் ஏற்படக்கூடிய குழிப்புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும், தொண்டையில் ஏற்படக்கூடிய வலி, புண்கள், இரத்த கசிவை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும், நாவில் வரும் புண்களையும் உதட்டில் ஏற்படக்கூடிய வெடிப்பை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, டெர்மினேலியா செபுலா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கடுக்காய். அதிலே வரிக்கடுக்காய் பற்றி சொல்லுகின்ற பொழுது மிடுக்காக்கும் தேகத்தை என்று அகத்தியர் சொல்லுகிறார். தேகத்தை மிடுக்காக, அதாவது சுறுசுறுப்பாக வைத்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இது உள்ளுக்கு பயன்படும். விந்துவை அதிகரிக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆண்களுடைய விந்துவனுடைய நீர்த்த தன்மையை போக்கி கெட்டித்தன்மையை தருவது மட்டுமல்லாமல் விந்துவிலே இருக்கக்கூடிய உயிர் அணுக்களினுடைய எண்ணிக்கை, பயணத்தன்மை இவற்றை அதிகப்படுத்தும். வாத பித்த சிலேத்துமத்தை இது குறைத்து நல்ல உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக விளங்கும். அது மட்டுமல்லாமல் கடுக்காய் ஒரு கற்ப மருந்தாக, அன்றாடம் கடுக்காய் பொடியை பல ஆண்டுகள் நாம் சாப்பிடுவதனாலே தலைமுடி கருப்பாக இருப்பது, வயது முதிர்வை, ஆன்டி ஏஜிங் என்கின்ற வகையிலே வயது முதிர்வை தடுத்து உடலை மிடுக்காக பலமாக வைத்து கொள்வது, நம்மளுடைய செயல்பாடுகளை துடிதுடிப்பாக வைத்து கொள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குவது, உள்ளே இருக்கின்ற உறுப்புகளுடைய புண்களை ஆற்றக்கூடியதாக விளங்குகிறது. இதனாலே இது ஒரு கற்ப மருந்து, அதாவது ஆயுள் வளர்க்கும் மருந்தாக நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அன்பான நேயர்களே, இந்த கடுக்காயோடு லவங்கப்பட்டையும் காசுக்கட்டியும் சேர்த்து ஒரு புற மருந்தாகவும் நாம் இங்கே பார்த்திருக்கின்றோம். இதை மேலுக்கு தடவுவதனாலே நாக்கிலே ஏற்படுகின்ற அச்சரம், கன்னக்குழிகளிலே ஏற்படுகின்ற கொப்புளங்கள், புண்கள், த லைக்கன் பிளானஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய குழி புண்கள், இவற்றையெல்லாம் ஆற்றக்கூடிய ஒன்றாகவும், பனி காலத்திலே ஏற்படுகின்ற உதடு வெடிப்பு இவற்றை போக்கக்கூடிய ஒன்றாகவும் இது விளங்குகிறது என்பதையும் நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, கடுக்காய் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.